ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பர்கர் கம்பெனி வெப்சைட்டோட யூஎக்ஸ்லேருந்து யூஐ டிசைன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதை பார்த்துருந்தோம். ஸோ அது ஒரு ஆஃப் பேஜ் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த பெஸ்ட் டீல்ஸ் வரைக்கும் எப்படி டிசைன் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிமைனிங் இருக்கிற இந்த ஃபீட்பேக் செஷன், இந்த புக் இயர் டேபிள், தென் ஃபூட்டர், இதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த டிசைன் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபீட்பேக் இதை வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். இப்போ டிஸ்டர்பாக இருக்கு இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பெஸ்ட் டீல்ஸை வந்து ட்ராக் பண்ணிட்டு கீழே கொண்டு வரேன். இதை வந்து நம்ம இப்போ கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக அலைன் பண்ணிட்டோம். தென் இந்த பெஸ்ட் டீல்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபீட்பேக்குன்ட்டு. இப்போ ஃபீட்பேக்கை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதையும் நம்ம சென்டர் எலமெண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ரெண்டு இதையும் நான் செலக்ட் பண்ணி சென்டர் எலமெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். அந்த டெக்ஸ்ட்ல வந்து அவரை ஹாப்பி கஸ்டமர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஹாப்பி கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டேன். இதோட கலர் நான் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதையும் நம்ம சென்டர் எலமெண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா வச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இது குரூப்ல இருக்க ஓகே, இதை வந்து நம்ம பார்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து நான் 5 கொடுத்துட்றேன். குரூப்ல இருக்கிறத நான் குரூப் பண்ணிக்கிறேன். இந்த ஐகான்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பிளேஸ் பண்ண போறோம்னா, ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற பர்சன்ஸோட ஃபேஸை வந்து நம்ம அங்கே பிளேஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த சர்க்கிள்குள்ள பர்சன்ஸோட இமேஜ் இப்போ வந்து ஃபீட் பண்ண போறேன். நீங்க இமேஜ் டவுன்லோட் பண்ணி நீங்க பேஸ்ட் அப்பியரன்ஸ் போட்டீங்கன்னா சர்க்கிள்ல பேஸ்ட் ஆயிரும். நான் வந்து இப்போ என்ன கொடுக்க போறேன்னா, நான் பிளகின்ஸ் யூஸ் பண்ணி அது இது வந்து நான் கொடுக்குறேன். பாருங்க, இந்த பிளகின்ஸ்ல அது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து ஃபிட் ஆயிடும். நம்மளோட வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பாருங்க, இதோட கலர்ஸ் நான் பார்டர் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கலர் போயிட்டேன். இப்போ இதோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். இப்போ பார்டரோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போறோம்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்றேன். சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இதை நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இன்னும் ஒரு 3 சர்க்கிள் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு நேராக இதை வந்து நான் அலைன் பண்ணிக்கிறேன். இந்த 3 சர்க்கிளையும் கிளிக் பண்ணி அகைன் நான் வந்து இமேஜஸ் வந்து நான் வந்து ஃபீட் பண்ணிக்கிறேன். நீங்க பிளகின்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை பிளகின்ஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா நார்மலாக நீங்க கூகுளில் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து நீங்க இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த லெஃப்ட் சைட்லேயும் நான் வந்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன்.
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க நம்ம 2 சைட்லையும் நம்ம இப்போ வந்து கரெக்டாக அலைன் பண்ணிட்டோம். இப்போ வேணும்னா இங்கே இதே கலர்ல ஒரு 2 சின்ன சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டிசைன் தான். சைஸிங் ஒரு 35. இப்போ இதுக்கு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து நான் சேம் கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். சென்டரா வச்சுட்டா இதோட சென்டரா அதே மாதிரி ரைட் சைடில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் ரைட் சைட்லையும் நான் வந்து அலைன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க ஒரு ஃபீட்பேக்கோட டிசைன் வந்து நம்ம இப்போ பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரிசர்வேஷன் டேபிள் பண்ண போறோம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் போர்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ டெலீட் பண்ணிடலாம். ஃபூட்டரு இப்போ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ கீழே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி இப்போ மூவ் பண்ணி வச்சாரேன். இப்போ என்ன ட்ரா பண்ண போறேன்? ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போறேன். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிட்டு 80 நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுக்குள்ள வந்து நான் ஒரு கலர் வந்து ஃபீட் பண்ணுறேன். எல்லோ கலர் நான் ஃபீட் பண்ணிட்டேன். இதோட பார்டர்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம இதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இதோட பாடியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரெக்டாங்கிள் மேல ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நான் ட்ரா பண்றேன். ஓகே, இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 180 டிகிரி கொடுத்தனா இன்வெர்ட் ஆயிரும். இப்போ நான் இதை சென்டர் பண்ணிட்டு இதோட கர்வ் ஷேப்பை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த ரெக்டாங்கிளோட கர்வ் ஷேப்பையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ 2 பார்டரையும் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 5 சைஸ் வந்து நான் 5 கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இதோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்றேன். இதோட கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ரெக்டாங்கிள்குள்ள வந்து நான் கம்பெனியோட லோகோ வந்து ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ கம்பெனியோட லோகோ வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ள நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, நான் அதுக்குள்ள நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இங்க இருக்கிற அந்த இதை வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்றேன். பிரிண்ட் டு பிரிண்ட் கொடுத்தேன்னா இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. எல்லாமே இப்போ வந்து நான் சென்டர் எலிமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இதுல இருக்க இதை வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறேன். எல்லா இதுக்குமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து கரெக்டாக அலைன் பண்ணிட்டோம். தென் இந்த ரிசர்வேஷன் டேபிளுக்கும் நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஆர்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபில் கலர் கொடுத்துட்டேன். தென் இந்த டேபிள் இதை வந்து இதுக்கு லைட்டாக இப்போ வந்து ஷேடோ கொடுத்துலாம். ஸோ ஷேடோட இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். லைட்டாக ஒபாசிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ரிசர்வேஷன் டேபிள் வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஒரு ஃபீட்பேக் இதுவும் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டிசைன் பண்ண வேண்டியது ஃபூட்டர் தான். ஸோ ஃபூட்டருக்கு நான் ஒரு இமேஜ் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த இமேஜ் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கு உண்டான இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் ஆர்ட்போர்ட சைஸை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபோட்டோக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணுறேன். ஒரு ரெக்டாங்கிள் ட்ராப் பண்ணி இதோட ஒபாசிட்டி வந்து நம்ம குறைச்சிடலாம். ஸோ அப்போ வந்து நம்ம மேலே நம்ம ஃபோட்டோக்கு மேலே நம்ம எது நம்ம ரைட் பண்ணாலுமே வந்து நல்லா தெரியும். ஸோ இப்போ பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு ஒபாசிட்டி வந்து நான் ஒரு 60 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லேயர்ஸ் பேனல் போயிட்டு இந்த பாருங்க, இந்த ரெக்டாங்கிளும் அதுக்கு பின்னாடி இருக்க இமேஜும்
செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து குரூப் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த கார்னரில் வந்து லோகோ ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ கம்பெனியோட லோகோ எடுத்து வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வந்து கம்பெனி லோகோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வேணும். ஸோ நான் இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டு எடுத்து வந்து கீழே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து வச்சுறேன் 10 to 10 கொடுத்துறேன். இப்போ வந்து நான் காப்பி பண்ணி எடுத்து வந்து இங்கே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன வேணும்னா இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் தேவைப்படும். ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், ஸோ அதுவும் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் சென்டரில். ஓகே, இப்போ பாருங்க இதையும் நான் வந்து கரெக்டாக சென்டரில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கான்டாக்ட் டீடைல்ஸ் பாருங்க, வெறும் அட்ரஸ், அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட மெயில் ஐடி, தென் அவங்க என்ன சர்வீஸ் பண்றாங்க, இதெல்லாமே இங்க இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா உங்க இது அகைன் நம்ம வந்து ஃபூட்டர்ல ஒரு காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து பிரிண்ட் டு ஃப்ரெண்ட் கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அன்குரூப் பண்ணிக்கலாம். அன்குரூப் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஹரிசாண்டலா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டலா நம்ம வந்து இதை அலைன் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்ம இப்போ ஹரிசாண்டலா நம்ம வந்து ஈக்குவல் ஸ்பேஸ்ல அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிட்டு குரூப் பண்ணிடலாம். இதை என்ன பண்றோம்னா கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க அலைன் பண்ணிட்டோம். பாருங்க இதோட கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இதாக தெரியும். இந்த ரெக்டாங்கிள் வந்து கீழே இன்னும் கொஞ்சம் எடுத்தோம். இதை வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை அன்லாக் பண்ணிட்டோம். இந்த பிளாக் கலரை வந்து கீழே இன்னும் எடுத்துருக்கோம். ஸோ இந்த பாத் வந்து கீழே வரைக்கும் போகும். ஸோ என்ன பண்றோம்னா கீழே வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதை கரெக்டாக அலைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கார்னர்ல வந்து நம்ம காப்பிரைட்ஸோட டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்க இந்த ஆல் ரைட்ஸ் இஸ் ஷோட் பை பர்கர் குயின், இந்த கம்பெனி உங்களோட இது வந்து இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து காப்பிரைட்ஸ் இதையும் நம்ம வந்து கரெக்டாக இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க இப்போ ஃபோட்டோலாம் ரெடி ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி கான்டாக்ட்ஸ், இது வந்து ஐகான்ஸ் எடுத்து வச்சிருக்கிறது, இது கம்பெனியோட லோகோ, தென் இது சோஷியல் மீடியாஸ். பாருங்க நம்ம வந்து ஒரு பர்கர் கம்பெனியோட ஒரு யூஐ டிசைன் வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு போக போக ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த வெப்சைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பிஎன்ஜிஸ்லாம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த பிஎன்ஜிஸ்லாம் இப்போ வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு லீஃப் மாதிரி இருக்கிறத நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். தென் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கிறத இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப் அண்ட் ஆஃப் கீழே பாருங்கள் இந்த லீஃபை வந்து இந்த கார்னரில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் நம்மளோட வெப்சைட்ஸு. ஸோ அதுக்கோசம் தான் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது பாருங்க, இந்த இடத்துல நான் பேக் கொண்டு போயிடுறேன். இப்போ நான் வந்து பேக் கொண்டு போகிறேன். ஸோ என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ ஃப்ரெண்ட் மூவ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் கொண்டு வந்துடுறேன். இப்போ இது பேக் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட் இந்த பர்கரை கொண்டு வந்து இந்த சைட் ஆகிட்டு. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் கோசம் தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்.
பாருங்க இங்க ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் இந்த சார்ஸ் எடுத்து வரேன். சார்ஸ் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த பர்கர் இந்த கார்னர்ல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வெப்சைட்டே வந்து டிஃப்ரெண்ட் லுக்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம வெப்சைட் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி பிஎன்ஜிஸ்லாம் நம்ம எடுத்து அங்கங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கனால நம்மளோட வெப்சைட் லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே நீங்கள் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் போஸ்ட் பண்ணுங்க, நான் அதுலேயும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, see you in the next video.